ஹாய் காய்ஸ், வெல்கம் டு குஹாஸ் ஃபேக்ட் ஃபீஸ்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திங் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் ஹார்ட். நம்ம உடம்புல மஸ்குலர் ஆர்கன் அப்படின்னு இதை சொல்லப்படுது. ஸோ ரீசெண்ட் டேஸில் ஹார்ட் ப்ராப்ளம்னால தான் நிறைய பேர் அஃபெக்ட் ஆகுறாங்க. நம்மளே அறியாமல் ஹார்ட் ப்ராப்ளம் வர வைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க. நெக்லெக்டிங் ரெகுலர் செக்கப், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்னாலையும் நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வருது. அதுக்கப்புறம் எக்ஸசிவ் சால்ட் அண்ட் சுகர், கொலஸ்ட்ரால், and the main reason of heart problem is smoking and alcoholism. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து க்ரோனிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. க்ரோனிக் ஸ்ட்ரெஸ்னால் என்ன அப்படின்னா நீண்ட நாள் ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கிறது. அதுக்கப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்க்கலாம். ரெட் மீட், ஹெவி ஃப்ரைஸ் ஃபுட், அதுக்கப்புறம் ஃபுல் ஃபேட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ், அதாவது நார்மலில் ஃபுல் ஃபேட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் பாம் ஆயில். ஸோ இதெல்லாம் தான் சாப்பிடக்கூடாது. ஹார்ட்க்கு எது ரொம்பவே நல்லது, எது நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டால் ஹார்ட்க்கு ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம். ஸோ ப்ரௌன் ரைஸ், இது நம்ம டெய்லி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அண்ட் கியோனா அப்படின்னு சொல்லப்படுற சீமை திணை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவகேடோஸ், ப்ராக்கலி, கேரட், பெர்ரிஸ் அண்ட் ஆப்பிள், இதிலலாம் விட்டமின் மினரல்ஸ் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ இது வந்து ஹார்ட்டை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் வால்நட்ஸ், ஆல்மண்ட்ஸும் கூட ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ இது மாதிரி இருந்தால் ஹார்ட்டையும் நல்லா வச்சுக்கலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஹாப்பியாக இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப்.